ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி அப்படிங்கிற படத்தோட ஸ்டோரியில் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு க்ரைம் காமெடி மூவி. இந்த படத்தில் பூங்காவனம் அப்படிங்கிற ஒரு ரவுடி அன்அஃபிஷியலாக மெட்ராஸ் மாஃபியா கம்பெனின்னு ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டுருப்பார். அதோட சேர்மன் அவர் தான். அங்கே நடக்கிறது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு அஃபிஷியல் கம்பெனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களோட கம்பெனி இருக்கும். ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க. எல்லா கம்பெனி மாதிரியும் இங்கேயும் டீம் மீட்டிங், டீம் லஞ்ச்னு எல்லாமே நடக்கும். இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஹெச்ஆரோ இருப்பார். அவர் தான் ஆட்களை ஹையர் பண்ணுறது. 2 டைப் ஆஃப் ஆளுங்களை இவங்க வேலைக்கு எடுப்பாங்க. டைப் 1 சம்பவம் பண்ணுற ஆளுங்க, டைப் 2 அதுக்காக கேஸை அவங்க ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற ஆளுங்க. மர்டர் பண்ணுறதுக்கு இவங்க வச்சுருக்க பேர் கொட்டேஷன். பூங்காவனத்தை எல்லாரும் டான் பூங்கான்னு கூப்பிடுவாங்க. பல வருஷமாக இப்படி ஒரு கம்பெனியை நடத்திட்டு வர பூங்கா திடீர்னு இறந்து போயிடுறாரு. இப்போ கதை அப்படியே 1 மாதத்துக்கு முன்னாடி போகுது. சிட்டியில் க்ரைம் அதிகமாகிட்டே வர்றதுனால கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கும். சிட்டியில் ரவுடிங்க அதிகமாகிட்டே போகிறதுனாலையும், ரவுடிங்க அவங்க பணபலத்தை வச்சு எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கிறதுனாலையும் இவங்களோட அராஜகம் நாளுக்கு நாள் கூடிகிட்டே போகுது. அதனால் இப்போ ஒரு கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. 30 நாளுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஆஃப் ரவுடிங்க பேரை கொடுக்குறாங்க. அவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடணும்னு போலீஸ்க்கு ஆர்டர் வருது. ஆனால் கமிஷனராக இருக்கிறவரே டானோட பக்கம்தான் இருப்பார். இங்கே இப்படி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டான் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். டான் பூங்காவோட பேர் அந்த லிஸ்ட்டில் வராமல் பார்த்துக்கிறனும் கமிஷனர் சொல்லியிருப்பார். ஆனால் கமிஷனருக்கும் டானுக்கும் சம்மந்தம் இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கமிஷனருக்கே தெரியாமல் ஒரு தனியாக ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறாங்க. ஐபிஎஸ் திகழ் பாரதியை வச்சு டான் பூங்காவை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுற பொறுப்பை ஐபிஎஸ் ஆஃபீஸரான திகழ் பாரதிக்கு அசைன் பண்ணுறாங்க. டான் பூங்காவுக்கு 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு இவர் இப்படி அடிதடின்னு பண்ணுறது பிடிக்காது. ஆனால் செகண்ட் ஒய்ஃப்க்கு அந்த அடிதடி பிடிக்கும். அதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட தம்பியும் டான் பூங்காவோட தான் வேலை பார்த்துட்ருப்பாரு. டான் பூங்காவுக்கு அவர் கூட இருக்கிறவங்க மேலே கொஞ்சமாக சந்தேகம் வந்தால் கூட அந்த இடத்துலையும் அவங்கள கொண்டுடுவார். ஆனால் இப்படி 24 ஹவர்ஸும் அலர்ட்டாக இருக்க டான் பூங்காவை யார் கொன்னா? அதுக்கான மோட்டிவ் இருக்க ஆளுங்க யாருன்னு பார்த்தா டானோட கம்பெனிலேயே ஏஜெண்ட்டாக இருக்க சில பேருக்கும். அவர் சாகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் கம்பெனிலேருந்து வரதா அப்படிங்கிற ஒரு ஏஜெண்ட்டை ஃபயர் பண்ணியிருப்பார். காரணம், இவர் சம்பவம் பண்ண போன இடத்துல அடி வாங்கிட்டு திரும்ப வந்திருப்பார். அதனால் இவர் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு அவரை ஃபயர் பண்ணியிருப்பார். அந்த கோவத்தில் வரதா டானை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் வரதா பண்ணுற ஒவ்வொரு அட்டம்ப்டும் காமெடியாக தான் முடிஞ்சிருக்கும். இன்னொருத்தர் டானுக்கு ரைட் ஹேண்டாக இருக்க பழனி. அவருக்கு டான் பூங்காவை கொண்டுட்டு அந்த இடத்துல அவர் இருக்கணுங்கிற ஆசை. இன்னொரு மோட்டிவ் இருக்க ஆள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திகழ் பாரதி. ஒருவேளை டான் பூங்காவை அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவங்களும் அவரை கொண்டு இருக்கலாம். அப்படி இவங்க யாருமே இல்லைன்னா டானோட ஃபேமிலியில் இருக்க யாரோ தான் இவரை கொண்டுட்டு இவரோட இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். இதில் யார் டானை கொன்னா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.